வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையுமே தேவன் சபையில் பேசிகிட்டு இருக்காங்க. பிரதர் சொன்ன அந்த வசனத்துலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போஸ்தலர் நம்ம 17ஆம் அதிகாரம் எடுத்துக்குவோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10-12 நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:10-12. இங்க வந்து தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து அவர் பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா பெரிய பட்டணத்துக்கு வராங்க. பெரிய பட்டணத்தார் வந்து ஒரு பெரிய சிறந்த எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா பிரதர் சொன்னது போல பேசுகிற யாரா இருந்தாலும் நம்ம வந்து வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். முதல்ல அந்த இடத்துல 4 காரியங்கள் போட்டிருக்கோம் 11ஆவது வசனத்துல. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, முதல் காரியங்கள் சபைக்கு வருவதற்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன காரியங்கள் இருக்கணும்னா தேவனோட வார்த்தை மேல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாகம் இருக்கும், மனோவாஞ்சை இருக்கும், நம்மளுக்கு தாகம் இருக்கும். அப்படிலாம் தேவன் பேசவே மாட்டாங்க. எது சபையில வந்து உட்காரணும், நம்ம மியூசிக் வாசிக்கும் போது வந்து உட்காரணும், இல்ல வர்ஷிப் பண்ணும்போது வந்து உட்காரணும், மெசேஜ் வரும்போது உட்காரணும், ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை. நம்ம எந்த நம்ம நேரத்துல வந்தாலும் நம்ம இருதயத்துல அந்த வேதத்தோட நம்ம தேவன் நம்மளுக்கு பேசணும், மனோவாஞ்சையா வருமா, இதுதான் முதல் கண்டிஷன். தேவன் அந்த பெரிய பட்டணத்தை ஒரு நல்ல எக்ஸாம்பிள். மனோவாஞ்சையாய் அவங்க வசனத்தை முதல்ல மனோவாஞ்சையாய் வராங்க, அதுக்கப்புறமா அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. தேவனோட வார்த்தை வரும்போது அவங்க வெள்ள நடைஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறமா காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் டெய்லி அநேக கிறிஸ்தவ இடத்துல நம்ம சபையில இருக்கக்கூடாதுதான் தேவனோட பாரமா இருக்கு. டெய்லி நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு, தேவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பேசுறாங்க அப்படின்னு இல்லை. தேவன் ஞாயிற்றுக்கிழமை பொதுவா சில காரியங்களை பேசுவார். ஆனா தனிப்பட்ட முறையில பேசுறது வந்து தேவன் தினந்தோறும் பேசுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறது, எடுத்து பார்க்கணும். பிரதர் சொன்னார், எடுங்க ஃபர்ஸ்ட் வேத. போன வாட்டி ஒரு சில சகோதரர்கள் வந்தாங்க, அவங்க கையில பைபிளே இல்லை. அவங்க எப்படி நம்மளுக்கு சத்தியம் சொல்ல முடியும்? முதல் காரியம் நான் நோட் பண்ண ஒரு காரியங்கள் பைபிளே இல்லை. அவங்க என்னன்னா இந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க, கையில பைபிள்ன்ற காரியங்கள் இல்லை. நான் முதல்ல இருந்து எந்த ஒரு வேத மனிதனும் பைபிள் கையில இல்லைன்னா தேவனோட ஊழியக்காரனே இல்லை. ஏன்னா தேவனோட வார்த்தையை, அந்த பட்டயத்தை அவங்க பிடிச்சிருக்கும். அப்பதான் வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்கக்கூடிய வார்த்தையை கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலியாய் சிறந்து விளங்கினார்கள். எளிமையான நடையில எப்படி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விசுவாசியா இருந்தாங்க அப்படின்னு. இந்த ஒரு காரியங்கள் நம்மளுக்கு இருக்கும். இன்னைக்கு பார்த்த காரியத்திலே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா சில காரியங்கள் நான் தேவனோட பாரத்தை ஷேர் பண்றேன். இன்னைக்கு பிரதர் வந்து ஒரு வர்ஷிப் அப்போ ஒரு நல்ல ஒரு வார்த்தை எடுத்தாங்க. நம்ம மத்திய 14ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்துக்கு நம்ம வந்துருக்கலாம். நம்ம பெரிய பட்டணத்தார் மாதிரி இன்னைக்கு கேட்ட வார்த்தை. இன்னைக்கு காலையில என்ன சொன்னாங்க? தண்ணீர் மேல நடக்கணும், தண்ணீர் மேல நடக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுங்க, அதுதான் வந்து பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை. இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே அந்த வேதத்தை எடுத்து பார்க்கும்போது அது தேவன் வந்து அநேக காரியத்தை அவர் காமிச்சாங்க. 14ஆம் அதிகாரம் மத்திய 14:30 வசனம் வாசிங்க. இது இந்த காரியங்கள் சில பேர் புதுசா வந்திருக்கிறதுனால, வாலிபன் புதுசா வந்திருக்கிறதுனால சில காரியங்கள் சொல்லுவேன். முதல்ல வந்து அவர் 5000 பேருக்கு அவர் போஷிப்பாரு. அதுக்கப்புறமா மக்கள் போயிடுவாங்க. தேவனும் தனியா தனித்து போயிட்டு அவர் வந்து ஜெபிப்பாரு. தேவனே, நான் என்னதான் 5000 பேர் நான் போஷித்தாலும் ஜனங்கள் வந்து என்ன ராஜா அப்படின்னு தூக்கம் வந்தா எனக்கு அது எனக்கு முக்கியம் இல்லை. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசனம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் தனியா போயிடுவாரு. சீசர்களை படகுல அமைச்சிடுவாரு. படகுல அமைச்சிட்ட உடனே ரொம்ப நேரம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர் கழிச்சு அவர் வந்து அவர் தூரமா நடந்துவார், தண்ணீர்ல நடந்து வரும்போது அங்க இருக்க சீஷர்கள் பார்ப்பாங்க. சில பேர் பயப்படுவாங்க. ஆனா பேதுரு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனே நீ இயேசுவா இருந்தா நீ கட்டளையிட நான் வரேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, பேதுரு அந்த துடிப்புல அவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது காற்றும் கடலும் கொந்தளிச்சுட்டு இருக்கு. அந்த நேரத்துல என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்த்த அந்த ஒரு விசுவாசத்துல அவர் என்ன பண்ணுவாரு, இதா இயேசுவே என்ன கட்டளையிடும் அப்படின்னு, நீ வா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, காட்டு கடல்லாம் அப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்கும், சரியான மழைகள் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் தண்ணீர்ல அவர் நடந்தார். கொஞ்ச தூரம் நடந்தார்.
அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்கறத விட்டுட்டு அவர் காற்றையும் கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் பார்த்த உடனே அப்படின்னா அவர் என்னன்னா மூழ்க ஆரம்பிக்கிறார். அதே போலதான் நம்ம எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம காற்று கடல் எவ்வளவு அதிகமா இருந்தாலும், நம்ம பிரச்சனை எவ்வளவு அதிகமா இருந்தாலும் நம்மளால நடக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துவை சற்று நம்ம பார்க்காத, ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு பெரிய உபத்திரம் இருக்கு, இல்ல தேவ மனுஷன் ஒருத்தர் சொல்றாரு, இந்த இடத்துல அது எழுதி போட்டுருக்குன்னு நினைக்கிறேன், நீ பிரச்சனை தேவனிடத்துல உன்னோட ப்ராப்ளம் எவ்வளவு பெருசு அப்படின்னு நீங்க சொல்லாத, அந்த ப்ராப்ளத்தை கிட்ட அந்த பிரச்சனை கிட்ட தேவன் எவ்வளவு பெரியவன் நீங்க சொல்ல அப்படின்னு போட்டு ஜார்ஜ் முல்லர் அது வாசிங்க சிஸ்டர். இதுதான் ஜார்ஜ் முல்லர் ரொம்ப சரியா எழுதியிருக்காரு. நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால தண்ணீர்ல நம்ம பாவத்தை ஜெயித்து நம்ம நடக்க முடியும். ஆனா நான் கொஞ்சம் சற்று நான் பார்க்காத, நான் வெறும் பிரச்சனைகளை நான் பார்த்து நான் கண்டிப்பா மூழ்கணும். ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்கள் இருக்கு. அந்த இடத்துல என்ன 30வது வசனத்துல போட்டிருக்கு, அமிழ்ந்து போகையில் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. பிரதர் அன்னைக்கு சொன்னாரு, நம்ம பாவமே செய்யாத வாழ முடியும். அது எப்படி? நம்ம பிரச்சனை, நம்ம சோதனை வரும். சோதனை வரும் பொழுது நாம் சோதிக்கப்பட்டு நான் பாவம் செய்து போகையில், இந்த வசனம் போட்டிருக்கு, அமிழ்ந்து போகையில், சோதனை என்னை அழுத்தும் போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டார். அவன் தண்ணீர்ல முழுகிட்ட பிறகு கூப்பிடல, அமிழ்ந்து போகையில் அவன் பாவம் செய்து கூப்பிடல. பாவம் செய்யும் பொழுது, தூண்டும் பொழுது, அவன் சோதனைகளை கடந்து செல்லும் பொழுது, தேவனே இந்த சோதனையை என்னால, தேவனே உங்களுடைய பலன் கொண்டுதான் நான் தாங்க முடியும் அப்படின்னு அந்த சோதனையை அப்பவே நம்ம கூப்பிட்டோம்னா கண்டிப்பா தேவன் அந்த பாவத்துல நம்மளை விடுதலை செய்வார். அப்பதான் நம்ம அந்த பாவத்து மேல நம்ம அந்த தண்ணீர் மேல நடக்க முடியும். இது இன்னொரு ஒரே ஒரு காரியம், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய், நீ முதல்ல நீ விசுவாசத்தோட தானே வந்த, ஏன் இந்த காற்றின் கடலை நீ பார்த்த, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், 32வது வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஏன் முதல்ல தேவன் தூக்கி எடுத்த உடனே காற்றும் கடல அமர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு தண்ணியில அவங்க நடந்து போய் படகுல ஏறி இருக்கலாமே. தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ எதுல சோதிக்கப்பட்டு நீ விழுந்து போகையில் நீ என்ன கூக்குரலிட்டியோ அதே சோதனை நான் காற்று கடல் நடக்க மாட்டேன். நீ எந்த காற்று கடல் நீ அதை பார்த்து நீ கீழே விழ போனியோ அதே காற்று கடல், அதே சூழ்நிலை, அதுல திருப்பி நீ நட, என் கையை பிடிச்சு அவர் கூட்டு போறாரு. படகுல ஏறின உடனே தான் அந்த காற்று கடல் அமைதியாச்சு. ஏன்னா தேவன் எதுல நீ சோதிக்கப்படுற, நீ எதுல நீ விழுந்து போகிற அப்படின்னு நினைக்கிற, எந்த பாவத்தை உன்னால மேற்கொள்ள முடியலன்னு நினைக்கிற, தேவன் என்ன பண்ணுவார்னா சூழ்நிலையை மாற்ற மாட்டார். முதல்ல அவர் உன்னை மாற்றுவார், அதுக்கப்புறமா தான் சூழ்நிலையை மாற்றுவார். இதுதான் நம்ம அருமையான தேவன். அவர் சூழ்நிலையை மாற்றிட்டு நம்மளை மாற்றிருக்கலாமே. இந்த காரியத்தை அவர் காற்று கடல்ல அடக்கிட்டு படகுல ஏறிட்ட உடனே அவர் சொல்லிருக்கலாமே, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார், இல்ல தேவன் சூழ்நிலையை மாற்றுகிறவர். அவர் எல்லாத்தையும் மாற்ற முடியும், வல்லவர். அவர் எல்லா பலனுக்கும் சூழ்நிலை மாற்ற முடியும். தேவனே எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கிறது, தேவனே எனக்கு இந்த நபர் இந்த மாதிரி பேசிட்டாங்க, எனக்கு பல கஷ்டங்கள் இருக்கிறது, எனக்கு நான் பாவத்திலே விழுந்துட்டு இருக்கேன். தேவன் சொல்றார், அவர் சூழ்நிலை மாற்றுறார். அதே சோதனையில நீ திருப்பி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையை மாற்றுகிறவர்ல முதல்ல என்ன மாற்றுகிறவரா இருக்கிறார். அதுக்கப்புறமா தான் எந்த பாவத்துல நான் விழணும், நான் விழ போறனோ அதே கடல், அதே காற்று கொந்தளிப்புள்ள அதே நடந்து தேவன் படகுல ஏறினோன்னு அவர் சொல்றார், காற்றும் கடலும் அமைதியாக இருக்கிறார். பேதுரு எப்படி சந்தோஷமா இருப்பான், நான் எந்த இடத்துல நான் விழுந்தனோ அதே இடத்துல தேவன் என்ன நடக்க வச்சேன். உலகத்துல 2 பேர் தான் நான் கடல்ல நடந்தோம், இயேசு கிறிஸ்து, நம்மளும் நடக்க முடியும், பாவம் இல்லாத நடக்க முடியும். அதுதான் நீங்க இதே போலதான் நம்ம சில காரியங்கள் ஷேர் பண்றோம்னா நம்ம தொடர்ந்து அந்த காரியத்தை நம்ம வாசித்துக்கிட்டே வேதத்துல இப்படிதான் இருக்கா அப்படின்னு தேவன் நிறைய பொக்கிஷங்களை காப்பாங்க. சரி, நம்ம சில காரியங்களை தேவன் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். ஒரு தேவன் நிறைய காரியங்கள் சமீபமா நடந்துச்சு நம்ம சபையில. அதுல சில காரியத்தை தேவன் காமிக்கணும்னு நினைக்கிறாரு. உண்மையுமே அது தேவன் தமிழ் பேசணும்னு ஆசைப்படுறேன். நம்ம யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32 வசனம். இந்த வசனத்தை அநேக பேர் தவறாய் அவங்க கொடுக்கணும். நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது எப்படி அது ஆரம்பிக்கும் அப்படின்னா அண்டுன்னு ஆரம்பிக்கும். அதாவது அண்டுன்னு ஆரம்பிச்சாலே அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை நம்ம பார்க்கணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
இது வந்து அநேகருக்கு பொருந்துகிற வார்த்தை அல்ல. நான் இந்த காரியத்தை தேவனை காமிச்சும் போது நான் ரொம்ப பயந்தேன். தேவனே, இது எல்லாருக்கும் பொதுவான சத்தியம் இல்லை. இந்த வார்த்தை வந்து நிறைய பேர் நிறைய மீட்டிங் சொல்லுவாங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். என்ன சத்தியத்தை அறியணும்? யாரை விடுதலையாகும்? நம்ம மேல் வசனத்தை வாசிக்கலாம். 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்கள். முதல் காரியம் 3 காரியங்களுக்கு இருக்குது. முதல் காரியம், நீ விசுவாசியா? பிரதர் சொன்ன ஒரு காரியம், நீ இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசிக்கிறியா? முதல் காரியம். யூதர்கள், அப்போ வந்து யூதர்களுக்கு அவர் சொன்னாரு, தேவன் வந்து சிலுவையில் அவர் மதிக்கும் பொழுது திருச்சியில 2ஆக கிழிக்கப்படும் பொழுது அவர் யூதர்களையும் புரஜாதியும் அவர் இணைத்தார். இப்போ நம்மளுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, முதல்ல நீ விசுவாசி. இப்படி நம்ம வாசிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த மனிதர்களை நோக்கி, யாவரையும் நோக்கி அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். 2வது காரியம், முதல்ல நான் விசுவாசிக்கிறேன் நான் தேவனை. 2வது, நான் அவரோட உபதேசத்துல நிலைத்திருக்கிறேன். நான் பிரதர் பாடி அவர் காமிச்சாரு, யோவான் 15:5 காமிச்சாரு. என்ன காமிச்சாரு? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கீங்க. நான் உன்னிலும் நீ என்னிலும், என் வார்த்தையிலும் நீ கை கொண்டால் மிகுந்த கிடைக்கும். தேவனோட வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கிறோமா? நம்ம கீழ்ப்படிய தயாரா இருக்குமா? நம்ம எத்தனை பாவத்தை மேற்கொள்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம்? இதுதான் நம்மளோட கேள்வி. முதல்ல விசுவாசி. 2வது வந்து உபதேசத்தை நிலைத்திருக்கிறது. 3வது, மெய்யாகவே என் சீஷர்களா இருக்கீங்களா? 3வது காரியம். இந்த காரியத்துல இல்லாத நபர்களுக்கு சத்தியத்தை அறிய முடியாது, சத்தியம் அவங்களை விடுதலையாக்க முடியாது. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இது வந்து மெய்யாகவே சீஷர்களா இருக்கிறவர்களுக்கு மட்டுமே. இது சாதாரணமா எல்லாரும் கேட்டுட்டு ஓகே நான் விசுவாசிக்கிறேன் தேவனை அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர் வேதத்துல வாசிக்கிறோம். பிலாத்து சத்தியம்னா என்னன்னு கேட்டு போயிட்டே இருக்க. அவருக்கு அந்த மன வாஞ்சை இல்லை, அவர் வேதத்தை ஆராயணும்னு இல்லை. அவர் ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் அவருக்கு தெரியுது, ஓகே இந்த மனுஷன் வந்து பாவம் செய்யல, அவ்வளவு மட்டும் தான் தெரியுது. அநேக முறை வந்து இயேசு கிறிஸ்துவ விடுதலை செய்யணும் அவர் முயற்சி செய்தார். ஆனா சத்தியத்தை அறிய அவர் ஆவலா இல்லை. அப்ப எப்படி சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்க முடியும்? விடுதலை ஆக்கல. பிலாத்து ஒரு விடுதலை ஆக்கல. அவர் சத்தியத்தை அறிய முடியல. சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார். யோவான் 18:33-35 நம்ம வாசிக்கணும், அதுல இருக்கும். சத்தியம் என்றால் என்னன்னு கேட்கிறார். ஆனா சத்தியத்தை அறிய மனவாஞ்சையா இல்லை. சத்தியம் என்றால் என்ன இந்த இடத்துல போட்டிருக்கோம். சத்தியம் யார் அப்படின்னு? இயேசு கிறிஸ்து ஒருவரே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள்னா என்ன? நம்ம இப்படி வாசிக்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறிவீர்கள், இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை. 37வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 36. ஆகையால் அப்போ யார் விடுதலை ஆக்க முடியும் நம்மள? இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏன்னா அவர்தான் சத்தியம், அவர்தான் சத்தியம். அநேக பேர் கேட்பாங்க சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்துல போட்டிருக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே சத்தியம். பிலாத்து சத்தியத்தை அவர் விசுவாசிக்கல, அவர் வார்த்தையை அவர் கடைபிடிக்கல, அவர் மெய்யான சீஷனா இல்லை. இதனால தான் சத்தியத்தை அறிய முடியல, சத்தியம் அவர் விடுதலை ஆக்க முடியல. நம்ம சின்ன ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம், இதை ஒரு ஆழமா பார்க்கலாம். ஏன் நம்ம சத்தியத்தை அறியணும்? ஏன் நம்ம சத்தியத்தை அறியலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து சில காரியங்களை குறித்து நான் முடிச்சிடுறேன். யோவான் 7ஆம் அதிகாரத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிக்கலாம். பெரிய பட்டணத்தை போல நம்ம வேதத்தை பார்த்து நம்ம பொறுமையா நம்ம வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் இந்த இடத்துல வந்து நான் பின்னணி சொல்லிடுறேன். இதுல வந்து என்னன்னா, ஒரு கூடார பண்டிகைக்கு எல்லாரும் வருவாங்க. அப்ப தேவன் வந்து அவங்களோட சொந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க, நீங்க என்ன இந்த இடத்துல நீங்க அதிசயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எருசலேம்ல போய் அதிசயம் பண்ணுங்க அப்படின்னும் போது இன்னும் நேரம் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து இந்த கூடார பண்டிகைக்கு கலந்து கொள்வாரு. அப்போ வந்து நிறைய காரியங்களை அவர் போதிப்பாரு. அதுல வந்து 32வது வசனத்துல வாசிக்கலாம். ஜனங்கள் அவரை குறித்து இவங்க பரிசேயரும் பிரதான ஆசிரியரையும் யார் அனுப்புறாங்க அப்படின்னா, இவரை ஜெயிக்க முடியல, அதனால சேவர்கள் அனுப்புறாரு. நான் நிறைய கொந்தளிப்பு வருது, தேவன் சொல்ற சத்தியத்தை எல்லாரும் ஏற்றுக்க முடியல. 33வது வசனம். இந்த காரியத்தை அவர் சொல்றாரு. இது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன், இப்போ நீங்க தேடினீங்கன்னா நீங்க கண்டடைவீங்க. ஐசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை போட்டிருக்கு, கர்த்தர் கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஏன்னா
தேவன் வந்து எப்பொழுதும் அவர் இருக்கார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கார். பழைய ஏற்பாட்டுல தேவன் யாரா தீர்க்கதரிசி மூலியமா தான் சில நேரத்துல பேசுவார். நம்ம சாமுவேல்ல நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து தேவன் வந்து அநேகருக்கு அவர் தென்படல. அப்பொழுதுதான் சாமுவேல் அவர் வந்து தேவாலயத்துல அவர் சந்திப்பார் சின்ன வயசா இருக்கும்போது. அநேக நேரத்துல அவர் வந்து தேவன் வந்து மனிதர்கள்கிட்ட பேச முடியல. ஏன் அப்படின்னா மனிதர்களோட இருதயம் ரொம்ப பாவத்தினால் நிறைஞ்சிருக்கு. அதனால அநேக இடத்துல அவரால் பேச முடியல. அதனால தான் அந்த இடத்துல போட்டிருக்கு கர்த்தர் கண்டடைய தக்க சமயத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா சில நேரத்துல அவரால் பேச முடியல, ஏன்னா மனிதர்களோட பாவத்தின் நிமித்தமாய். ஆனா புதிய ஏற்பாட்டில் அவர் போட்டிருக்கு, மத்திய 7:7 போட்டிருக்கு, தேடுங்கள். அந்த ஒரு கண்டிஷன்லாம் போட்டு தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஏன்னா தேவன் வந்து முதல்ல பின்னாடி வாசம் பண்ணியிருந்தாரு, இப்ப நம்மளுக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எப்ப தேடினாலும் தேவன் கண்டடைவார். ஆனா நீ தேடுறதுல தான் இருக்கு. அதனால என்னாச்சுன்னா நீங்கள் என்னை தேடுவீர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கேன், அவங்களுக்கு அது புரியல. நீங்க என்ன தேடுவீங்க பின்னாடி, ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். ஏன்னா நான் முன்னாடி இருக்கேன், நீங்க முன்னாடி இருக்கும் போதே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க வந்து என்னை காண மாட்டீர்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். தேவன் போயிட்டா இருந்தா கஷ்டம். அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பொழுது யூதர்கள் 35வது வசனத்துல அப்பொழுது யூதர்கள் அவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறடிக்க இந்த காரியத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா யார் அந்த கேள்வி கேட்டாரோ அவர் இடத்துல நம்ம கேட்கவே இல்லை. நான் போய் போவேன், உங்களால காண முடியாது, யார்கிட்ட கேட்கணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கணும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுக்குள்ளேயே பேசியிருக்காங்க. அப்பொழுது யூதர்கள் அவங்களுக்குள்ளே பேசுறாங்க, இவரை நாம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இவர் எங்க போவாரு? ஒருவேளை கிரீஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த இடத்துல வந்து அங்க இருந்து வந்தவங்க தான் கிரேக்கர்கள் சொல்லுவாங்க, கிரீக் பீப்புள் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய இடத்துல அவங்க போய் செட்டில் ஆவாங்க. அதனால அதே போல இஸ்ரேல் நாட்டிலையும் வந்திருக்காங்க. சில இடத்துல அவங்க வந்து கம்யூனிட்டியா இருப்பாங்க. ஒருவேளை அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே சில கற்பனைகளை பாருங்க. இயேசு கிறிஸ்து முன்னாடி இருக்காரு, அவர்கிட்ட கேட்கறத விட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய கற்பனைகள் இவங்ககிட்ட பேசிக்கிறாங்க. ஒருவேளை கிரேக்கர்கள்லாம் வந்து செட்டில் ஆயிருக்காங்கல்ல, அந்த இடத்துல யூதர்கள் இருப்பாங்க, அந்த இடத்துல போய் அவர் வந்து பிரசங்கம் பண்ணுவாரா, ஒருவேளை அங்க போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே 36வது வசனத்தை வாசிங்க. நீங்களே தேடுவீர்கள் ஆனாலும் காண மாட்டீர்கள். தங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார்கள். சத்தியத்தை அறியணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்னா யார்? சத்தியபரர் அவர்கிட்ட கேட்கணும். அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு பாருங்க. 37வது வசனத்துல பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான், இதுதான் கண்டிஷன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பண்டிகையோட கடைசி நாளே வந்துருச்சு. தேவன்கிட்ட ஒருவரும் கேட்கல. இப்பொழுது நான் பார்க்கும்போது இந்த நபர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? சத்தியத்தை கண்டிப்பா அறிஞ்சிருக்க மாட்டாங்க. சத்தியம் உங்களை விடுதலை செய்திருக்காரு. இப்ப அவங்களுக்கு நரகத்துக்கு போற காரியங்களா இருக்கு. சத்தியம் இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்ம சமீபமா இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருக்கும் போது நம்ம அவர்கிட்ட கேட்கணும், நம்மளுக்குள்ளேயே பேசிக்கூடாது. அதனாலதான் அநேக பேர் என்ன பண்றாங்கன்னா பாஸ்டர் கிட்ட நம்ம போய் கேட்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம், இவர்கிட்ட கேட்கலாம். முதல்ல நம்ம யார்கிட்ட போனோம்? வேற யார்கிட்ட போனாங்க? வேதத்தை வாசித்தாங்க, சத்தியத்தை பார்த்தாங்க. அதனாலதான் யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல போட்டிருக்கு சத்தியமாகிய ஆவியானவர் போட்டிருக்கு. யார் அந்த சத்தியத்தை விளக்க முடியும்? யார் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை, யார் இயேசு கிறிஸ்துவோட காரியங்களை அவர் விளக்கி காமிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர். அவர் சத்தியமாகிய பரிசுத்த ஆவியானவர். அந்த இடத்துல வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர், சத்திய ஆவி, பரிசுத்த ஆவி என்பது அவர் வந்து சத்தியத்தை போதிக்கிறவர். சரி, இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். இதே வந்து சீஷர்கள் இடத்துல அதே காரியத்தை தான் அவர் பேசுறாரு. சீஷர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க பார்க்கலாம். 13வது அதிகாரம் யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 32. ஆ 33ல வாசிங்க சிஸ்டர். எங்க யூதர் இடத்துல சொல்றாங்க அப்படின்னா முதல்ல சொல்லியிருக்காங்களே 7ஆம் அதிகாரத்துல, அந்த இடத்துல சொன்ன அதே வார்த்தையை இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா திருப்பி சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதே வார்த்தையை சொல்றாரு. ஆனா இவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே தொடர்ந்து வாசிங்கன்னா 36வது வசனத்துல வாசிங்க.
இந்த காரியத்தை பேதுரு புரியல. பரிசேயர்கள் அனுப்பின ஆளுங்களுக்கும் புரியல. அவங்க இயேசு கிறிஸ்துவ கிட்ட கேட்கல, அவங்க அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பேதுரு என்ன பண்றாரு? தேவனே எனக்கு புரியல, தேவனே இயேசுவே எனக்கு புரியல, நீ எங்க போறீங்க எனக்கு புரியல. அவர்கிட்டயே கேட்டாங்க. என்னாச்சு கடைசி? இப்போ நீ பின்பற்ற முடியாது. ஆனா இருந்தாலும் பேதுரு வந்து தலைகீழா அவங்க அறியப்பட்டாங்க. சத்தியத்தை அவர் பிடித்துக்கிட்ட, சத்திய வழி அவருக்கு தெரிஞ்சது, சத்தியம் வழியும் தெரிஞ்சிச்சு, அவர் ஜீவனையும் பிடித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டார். எந்த டவுட் இருந்தாலும் நம்ம ஒரே காரியம் இன்னைக்கு நம்ம கத்துக்கிற ஒரு காரியம், எந்த டவுட்டா இருந்தாலும் நம்ம வேதத்தை பார்க்கலாம், சத்தியத்தை பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து அந்த இடத்துல வந்து இயேசு வாழ்ந்த காலத்துல அநேக பேர் வந்து பரிசுத்தாவினால் நிரப்பப்படல. அதனால இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, பரிசுத்தாவியான அப்போஸ்தலர்ல அநேக பேருக்கு அவர் கொடுத்திருக்காரு. இப்ப பரிசுத்த ஆவியை கொண்ட நபர்கள் கிட்ட தேவன் வேதத்தை நம்ம சபையில அநேக பேர் பரிசுத்த ஆவியை கொண்டிருக்காங்க. பிரதர் கொண்டிருக்காங்க, ஜேக்கப் பிரதர் கொண்டிருக்காங்க, ஐசக் பிரதர், இஸ்ரேல் பிரதர், நிறைய பேர் இருக்காங்க. பரிசுத்த ஆவி கொண்ட நபர்கிட்ட இது என்னது? முதல்ல தேவன் கிட்ட கேட்கலாம். இரண்டாவது வந்து பரிசுத்த ஆவி யார் யாரெல்லாம், சத்திய ஆவியை உடைய யார் யாரெல்லாம் இருக்காங்களோ சத்தியத்தை அவர்கிட்ட போய் கேட்கலாம். பிரதர் இது என்னது? நம்ம கேட்க தவறிட்டோம்னா நம்ம நரகத்துக்கு போறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கோம். அன்னைக்கு அநேக பேர் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறதுனால மேபி அவங்க நரகத்துக்கு போறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னதான் புரியலனாலும் பேதுரு அவர்கிட்ட போனார், மறுதளிச்சார். இருந்தாலும் சத்திய ஆவிய சத்தியத்துக்கிட்ட போனார், சத்தியத்தை கண்டுபிடிச்சார், சத்தியம் அவர் விடுதலை ஆகிடுச்சு, சத்தியத்துக்காக அவர் மதித்தார். நம்ம ஒரே ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கணும். நம்ம எந்த காரியம் நம்ம தெரியலனாலும் நம்ம சத்திய ஆவி உடையவர் நபர்கிட்ட நம்ம போவோம், நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்குவோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். நான் வந்து போன வாரத்தில் நான் வந்து வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து முன்னாடி ஹெட்லைட் இல்லை, எனக்கு ஹெட்லைட் இருந்து நான் நைட்டில் வண்டி ஓட்டிட்டு போக முடியாது. சில சகோதரர்களை பார்த்து பேசிட்டு அப்புறம் நைட்டு போனோம். பிரதர் சொல்கிறாங்க இல்லை வேணாம் பிரதர் அப்படின்னா, தங்கச்சி சொல்லிட்டா வேணாம் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு எனக்கு வாங்க அப்படின்னா. அதுக்கு முன்னாடி சண்டே வந்து நான் போனேன். நைட்டு நான் போகும்பொழுது உண்மையாகவே நான் ரொம்ப அப்போதான் நான் நினச்சி பார்த்தேன், என் வண்டியில் லைட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் லைட்டே இல்லாத நான் போயிட்டு இருக்கேன். அந்த ஹைவேல நிறைய லைட் இருந்துச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. நான் என்ன பண்றேன்னா, மற்றவங்களோட லைட்டை சார்ந்திருக்கேன். ஒருத்தர் போறாரு 40 கிலோமீட்டர்ல போறாரு, சரி அவர் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நான் போயிட்டு இருக்கேன். அவர் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கீர் ஏத்திட்டு அவர் 60 கிலோமீட்டர்ல போயிட்டாரு, முடிஞ்சிருச்சு. அவர் ஃபாஸ்டா போயிட்டாரு. இன்னொருத்தர் சரி அவர் லைட்ல போலான்னு பார்த்தா ஒரு 40ல வந்துட்டு திருப்பி அவர் ஸ்லோ பண்ணிட்டாரு, எங்கேயும் நிறுத்திட்டாரு, ஐயோ போயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு லாரி வந்துச்சு, அவங்க கூட போயிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு சத்தியம் தெரியலன்னா மற்றவங்களோட சத்தியத்திலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மற்றவங்க சில நேரத்தில் வேகமா போக முடியும், சில நேரத்தில் அவங்க பின்னடைவா போக முடியும். நான் அவங்க கூட தான் நான் போக முடியுமே தவிர நான் என்னோட தேவன் என்ன எப்படி அழைச்சிருக்காரோ அந்த வண்டியில என்னால போக முடியாது. தேவன் ஒளியா இருக்கிறார். என் வண்டியில லைட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீ கொஞ்ச நாள் போகலாம், 40 கிலோமீட்டர் போற வரைக்கும் நம்ம போகலாம். ஒரு பிரதர் வந்து நம்மளை வழி நடத்துற வரைக்கும் நம்ம போகலாம். திடீர்னு அவர் அந்த சகோதரர் திடீர்னு மாறுபடான ஏதாவது வார்த்தைகளை பேசிட்டாருன்னு நம்ம இடர் அடைஞ்சிடும். சில நேரத்தில் அவங்க வந்து பெருமையில போயிடுவாங்க, சில நேரத்தில் அவங்க வந்து வழிவிலைக்கு போயிடுவாங்க. நான் மற்றவங்களோட சத்தியத்தில் நம்ம நடந்துடக்கூடாது. ஏன் வண்டியில எனக்கு ஹெட்லைட் இருக்கும், நான் பர்சனலா நான் தேவனை நான் அறிஞ்சிருக்கணும், நான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். சத்தியம் வழியில் அப்பதான் நடக்க முடியும். அதனால நம்ம வந்து மற்றவங்களோட லைட்ல நம்ம ரொம்ப நாள் போக முடியாது. அதனால நம்ம ஹெட்லைட்ல நம்மளுக்கு லைட் இருக்கும். நம்ம பர்சனலா தேவன் வந்து சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மளை விடுதலை ஆகும். கிறிஸ்துவ விடுதலையாக்கினார், மெய்யாகவே நம்ம விடுதலை ஆகும். ஆமென் ஆமென்.